ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 10வது வாரத்துக்கான 2வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் அண்ட் ஒன்லி கானா வினோத் அவர்கள் தான் வந்துருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 61,324 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 30.92% இருந்துட்டு இருக்காரு கானா வினோத் அவர்கள். ஸோ முதல் நாளே அட்டகாசமான வாக்குகளை வந்து வாங்கி குவிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா நேற்றுக்கு நைட்டு 11 மணிக்கு மேலே தான் ஓட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு இப்போ ஒரு 24 ஹவர்ஸ் கூட ஆகலை, அதுக்குள்ளே 61,000 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்கள் வந்து நீங்களே யோசிச்சு பாருங்கள், 1,00,000 வாக்குகளை தாண்டறதுக்கே 4 நாள் வந்து ஆச்சு. பட் இவரை பொறுத்த வரையிலும் 2 நாட்களுக்குள்ளே 1,00,000 வாக்குகள் வந்து தாண்டிடுவார் போல். ஏன்னா அந்தளவுக்கு வாக்குகள் வந்து குவிச்சு வச்சுட்டு இருக்காப்புல. யோசிச்சு பாருங்கள், 31% அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய வாக்குகள் அப்படின்னு சொல்லி. 2வது பொசிஷனில் சபரிநாதன் வந்து இருக்காரு. ஸோ அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 36,620 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 18.47% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய சபரிநாதன் அவர்கள். ஆக்சுவலாக சபரிக்கு எப்படி இவ்வளோ வாக்குகள் குவிது அப்படின்னு சொல்லி நான் கூட வந்து யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே பெருசாக அவர் இன்னுமே பண்ணி நான் பார்த்தது கிடையாது. ஆனால் அவருக்கு வாக்குகள் வர்றதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் லேட்டராக வந்து சொல்ல, கொஞ்சம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பாருங்கள். 3வது பொசிஷனில் யாருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 32,818 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 16.55% இருந்துட்டு இருக்காங்க கமருதீன் அவர்கள். ஸோ கமருதீனை பொறுத்தவரையிலையும் அதுதான் சொல்கிறேனே, ஆரம்ப காலகட்டத்திலேருந்து எப்படி கேம் ப்ளே பண்ணிட்டு இருந்தாரோ, திடீர்னு வந்து சண்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சாதுவானாப்பில் இப்போ மறுபடியும் வந்து அந்த போர்ஸை வந்து பார்த்திங்கன்னா விலைக்கு வாங்கிட்டு இருக்காரு. ஸோ ஆனாலே கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு போர்ஸாக வந்து இருக்குது. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் பயங்கர ரக்கடாக வந்து இருப்பாப்புல. பட் இப்போ கொஞ்சம் பொலைட்டாகவும் இருக்கார், கொஞ்சம் ஆக்ரோஷமாகவும் இருக்கார். 4வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா அவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கி ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 29,321 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 14.79% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய சாண்ட்ரா ஜி அவர்கள். ஸோ சாண்ட்ராவை பொறுத்தவரையிலும் அடித்து தும்சம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா கடந்த வாரங்கள் வந்து பெருசாக வாக்குகள் வரல. சொல்லப்போனால் நாமினேஷனில் வந்து அதுக்கப்புறம் எலிமினேஷனே ஆகிற அளவுக்கு தான் வாக்குகளே வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ அந்த விதத்தில் இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அதுக்கான ரீசனையும் நான் கொஞ்சம் லேட்டராக சொல்கிறேன். இப்போ 5வது பொசிஷனில் வியானா அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 13,789 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.95% இருந்துட்டு இருக்காங்க வியானா அவர்கள். ஸோ வியானாவை பொறுத்தவரையிலையும் இவங்களும் ஒரு நல்ல டாப் கண்டஸ்டண்ட்டாக இருந்த ஒரு ஆள். பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்து மக்கி போயிட்டாங்க. அது ஏன்னு நமக்கு வந்து தெரியல. பாயிண்ட்ஸ் எல்லாம் பக்காவாக பேசக்கூடிய ஒரு ஆள், ஆனால் ஒன்றுத்துக்கும் இல்லாமல் வந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். மேபி இந்த வாரத்தில் எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது, பார்ப்போம். 6வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஜி அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 13,644 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.88% இருந்துட்டு இருக்காங்க எஃப்ஜே அவர்கள். ஸோ எஃப்ஜேவை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. வியானா பாதி கெட்டு போகிறதுக்கு எஃப்ஜேவும் ஒரு காரணமாக வந்து இருந்தார் அப்படின்னா உங்களால் ஏற்றுக்க முடியுமா ஏற்றுக்க முடியாதா அப்படின்றத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். அதுக்கடுத்து 7வது பொசிஷனில் ரம்யா ஜோ வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 10,787 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.44% வந்து இருந்தாங்க நம்மளுடைய ரம்யா ஜோ அவர்கள். ஆக்சுவலாக மத்திய நேர முடிவின் போது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எஃப்ஜி அவர்கள் வந்து ஒரு 10,000 வாக்குகள் இருக்கும்போது ரம்யா ஜோ 4,000 வாக்குகளும் என்னமோ தான் இருந்தாங்க. டக்குன்னு இப்போ பாருங்கள், எஃப்ஜிஓக்கு 13,000 வாக்குகள் தான், ஆனால் ரம்யா ஜோவுக்கு 10,000 வாக்குகளுக்கு மேலான வாக்குகள் வந்து வந்துருச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3,000 வாக்குகள் மட்டும் தான் வித்தியாசமே வந்திருக்கு. ஸோ நான் தான் சொன்னல, எப்பயுமே ரம்யா ஜோ வந்து ஆரம்பிக்கும் போது ரொம்ப லோவராக வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த 3வது நாள் 4வது நாள்லாம் எங்கேயோ போயிடுவாங்க. சடனாக பார்த்தா ஒரு 4வது பொசிஷன் 5வது பொசிஷன் அப்படின்ற லெவலுக்கு வந்து போயிடுவாங்க. பட் பார்ப்போம். ஆனால் இந்த வாரத்தில் எல்லாருமே கொஞ்சம் டாப் கண்டஸ்டண்ட்டாக தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அதன் காரணமாக ரம்யா ஜோ வந்து டக்குன்னு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனாலும் வாய்ப்பு இருக்குது. வியானாவையும் எஃப்ஜியையும் கீழே தள்ளுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் ரம்யா ஜோவுக்கு என்னங்க நான் சொல்கிறது, பயங்கரமான ஒரு வாய்ப்புங்க, சரியான வாய்ப்புகள் வந்து கொடுக்கப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரம்யா ஜோ வந்து அதை பயன்படுத்திக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. அண்ட் 2 முக்கியமான விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன்னு வந்து சொல்லியிருந்தேன். அது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா அவர்களுடைய பிரச்சனையை பற்றியும், பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு எப்படி இவ்வளோ வாக்குகள் வந்துச்சு அப்படின்றத பற்றியும், சபரிநாதனை பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சபரிநாதன் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் நல்ல பிளேயர்ஸை தான் வளம் வந்துட்டு இருந்தார். சொல்லப்போனால் ஃபஸ்ட் வீக்கில் அந்த தண்ணி டாஸ்க்கெல்லாம் வரும்பொழுது
செம்மையாக பண்ணிட்டு இருந்தாப்புல. கமருதெல்லாம் போய் உள்ளர போய் தூங்கிட்டு இருக்கும்போது இந்த ஆள் மட்டும் நைட்டு முழுக்க கண்ணை முழிச்சு தண்ணி எப்போ வருதோ அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு வந்து பிடிச்சிட்டு இருந்தாரு. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பர்ஃபார்மர் அண்ட் டெடிக்கேட்டடாக வந்து இருக்கக்கூடிய ஒரு ஆள் டாஸ்க் அப்படின்னு சொல்லி வரும்போது. பட் அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக வந்து இருந்தது. அதுக்கப்புறம் அந்த தலைவர் டாஸ்க் வந்து வந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்வதியை பயங்கரமாக மேன் ஹேண்டலிங் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பயங்கரமாக ரோஸ்ட் ஆனாப்புல. அதுக்கப்புறம் காணாமலே போயிட்டாப்புல. எங்கடா சபரநாதன் அப்படின்னு சொல்லி தேடுற அளவுக்கு தான் வந்து இருந்துகிட்ருக்கு. பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும்போது சபரநாதனை நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்துருக்க முடியும். பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சபரநாதனை அவாய்ட் பண்ணிடுறாங்க. டே போடாடே உனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து அவாய்டும் பண்ணிடுறாங்க. அண்ட் இந்த ஆளும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக போகிறதில்ல. புரியுதுங்களா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் எப்படி இந்த மனுஷனுக்கு இவ்வளோ வாக்குகள் வருது அப்படின்றதான் தெரியல. ஆனால் சில பேர் வந்து கமெண்ட்ஸில் சொன்னதின் பிரகாரம் ஆமாம் கரெக்ட் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து தோண ஆரம்பிச்சுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இவர் சீரியல் ஆக்டர், ஓகேங்களா, சீரியல் ஹீரோ. ஸோ அதனால் அங்கேருந்து சில டிஃபால்ட் ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருப்பாங்க. ஓகே, ஸோ அதன் காரணமாக டிஃபால்ட்டான வாக்குகள் அப்படின்றது வந்து ஒரு குறிப்பிட்ட வாக்குகள் வந்துக்கிட்டு தான் வந்திருக்கு. பட் புதுசாக இன்க்ரீஸ் ஆகிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து சபரநாதனுக்கு வந்து போடுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஓகே, ஸோ அங்கே ஃபிக்ஸடாக இருக்கக்கூடிய டிஃபால்ட் ஓட்ஸ் மட்டும்தான் சபரநாதனுக்கு வருது. ஒன்று. ரெண்டாவதாக புதுசாக இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்றதையும் 100% சொல்ல முடியாது. ரீசன் என்ன அப்படிங்கிறத சொல்கிற பாருங்கள். சபரநாதன் கனியெல்லாம் பயங்கர க்ளோஸான ஒரு ஆள், ஓகேவா? ஸோ அப்போது இப்போ கனிக்கு ஓரளவுக்கு ஒரு ஓட்டுக்கள் வருது இல்லை, அவங்களுக்கு ஒன்றும் அப்படியே லட்சக்கணக்கில் குவிய போகிறதில்ல. பட் குறைஞ்சபட்சம் ஒரு 20-30 வாக்குகள் வந்து வாங்கக்கூடிய ஒரு ஆள் யார்? கனி அவர்கள். ஒவ்வொரு வாரமும் அவங்க நாமினேஷன் வந்தாங்கன்னா ரொம்ப மேக்ஸிமம் இல்லைனாலையும் ஒரு 50,000க்குள்ளே, 30,000க்கு மேலே ஒரு 50,000க்கு உள்ளர வாங்கக்கூடிய ஒரு ஆட்கள், அஃபிஷியலாவோ அன்அஃபிஷியலாவோ நான் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த வாக்குகள் வந்து சபரநாதனுக்கு வந்து கன்வெர்ட் ஆகுதோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்து இருக்குது. அண்ட் அன்பு கேங் வந்து இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த அன்பு கேங்கை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து சபரநாதனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியும், கனியோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வந்து சபரநாதனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும், அண்ட் விக்ரமுடைய சப்போர்ட்டர்ஸும் சபரநாதனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் இப்போதைக்கு ஒரு கண்ணோட்டம் வந்து போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ அதனை தொடர்ந்து தான் சபரநாதன் அவர்களுக்கு இவ்வளோ வாக்குகள் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாராலும் நம்பப்படுகிறது. பட் அதுதான் உண்மையா, இல்லை சபரநாதன் ஏதாவது வீட்டுக்குள்ளே பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டாரா, நமக்கு தெரியாமல் ஏதாவது கண்ணில் படாமல் ஏதாவது ஒன்று பண்ணிட்டாரா அப்படின்ற மாதிரி நமக்குள்ளேயே கேள்வி எழுப்புற மாதிரி சில பேர் வந்து கமெண்ட்ஸ் அடிப்பாங்க. இப்போ என்னங்க அவர்களுக்கு வந்து வாக்குகள் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. வரட்டும், தப்பு கிடையாது. பட் அந்த வீட்டுக்குன்னு கொஞ்சமாவது ஏதாவது ஒன்று பண்ணணும். இப்போ இன்னொரு சினாரியோ வந்து நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். விக்ரம் கூட சுபிக்ஷா சேர்ந்து சுபிக்ஷாவும் வேறு மாதிரி மாறிட்டாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க விளையாடின கேம் பிளே இப்போ இல்லை, ஓகேங்களா? ஸோ இது ஒரு சினாரியோ. அதே போல் ரம்யா வந்து சபரிக்குள்ளே சேர்ந்துட்டாங்க. அதனால ரம்யா மாதிரி சபரி மாறிட்டாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணும். ஏன்னா ரம்யா பெருசாக நீங்கள் அவங்க எதுவுமே பண்ணி நான் பார்த்தது கிடையாது. ஃபிசிக்கல் டாஸ்க்கில் ஒன்று பண்ணுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி சபரநாதனும் மாறிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ இந்த குருப்பிசத்துக்குள்ளே இந்த ஒரு பிரச்சனையும் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு தான் இந்த 2 பேரை நான் வந்து சொன்னேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மக்களே, இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.